விநாயக குபேரா லட்சுமி வசி வசி. அற்புதமாக தமிழ் திரையுலகத்தின் அதிர்ஷ்டமும் நல்ல காலமும் அற்புதமான யோக அம்சமும் மிக விரைவில் வரப்போகிறது. இச்சேனலை லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் இறையருளால் உங்களை தேடி வரப்போகிறது. ஒவ்வொரு நடிகைகளுக்கும் இதுவரை இல்லாத பேரு புகழும் செல்வாக்கும் உருவாகப் போகிறது. புதிதாக கட்ட இருக்கும் நடிகர் சங்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா சிலையும் நடிகர் திலகம் சிவாஜி ஐயா சிலையும் வைத்தால் இதன் மூலம் நடிகர் சங்கத்தில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், தடைகள், பலவிதமான சச்சரவுகள் விலகி தமிழ் சினிமா மீண்டும் கொடி கட்டி பறக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா நடித்த காலத்தில் பல தயாரிப்பு நிறுவனங்கள் மிகப்பெரிய சிக்கலில் தவித்த போது தன்னுடைய நடிப்பு ஆற்றலால், தன்னுடைய உழைப்பால், தான தர்ம கொள்கையால் அதை மீட்டு அந்த தமிழ் சினிமாவும் தயாரிப்பாளர்களை காத்த வள்ளல் என்று பெயர் எடுத்தது போல், அதேபோல் கலை சக்கரவர்த்தி சிவாஜி ஐயா அவர்களின் அற்புதமான நடிப்பில் மக்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் ஐயா சிவாஜி கணேசன் திருவுருவ சிலைகளும் நடிகர் சங்கத்தில் வைத்தால் மிக மிக யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான மாற்றங்களும் ஏற்படும் என்று பிரம்மகாண்ட ஆரூடம் கூறுகிறது. இது மட்டுமில்லாமல் பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா, கலைஞர் போன்ற நினைவிடத்தில் கலைஞர் கையால் வைக்கப்பட்ட சிவாஜி திருவுருவ சிலையை எம்ஜிஆர் சமாதி அல்லது கலைஞர் சமாதி அருகே அந்த திருவுருவ சிலையை வைத்தால் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் அற்புதமான மாற்றம் ஏற்படும். ஐயா சிவாஜி ஆன்மா விரும்புகிறது. ஏனென்றால் அற்புதமான நடிகர் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் போன்ற நெருங்கிய நண்பராக இருந்த காலத்தால் இவர்கள் சமாதி அருகே ஐயா சிவாஜி திருவுருவம் இருக்க வேண்டும் என்று ஐயா சிவாஜியின் ஆன்மா விரும்புகிறது என்று பிரம்மகாண்ட ஆரூடம் கூறுகிறது. இத்தகைய முயற்சியை நடிகர் சங்கம் செய்தால் நடிகர் சங்கத்துக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று பிரம்மகாண்டம் கூறுகிறது. நடிகர் சங்கத்தில் ஏற்பட்டிருக்கும் பலவிதமான முயற்சிகள், தோல்விகள் அனைத்தும் இரு ஆன்மாக்கள் மிகவும் அருள்மழையால் பலவிதமான துன்பங்களை தீர்க்கும். குறிப்பாக நடிகர் சங்க லெட்டர் பேடில் ஐயா எம்ஜிஆரும் சிவாஜியும் திருவுருவம் பதித்த லெட்டர் பேடை வைத்து அதில் நடிகர் சங்கத்தில் வைத்திருந்தால் அற்புதமாக அதை வெற்றி நடை போடும் என்பது ஐயமில்லை. நடிகர் சங்கத்தில் இருக்கும் பல சச்சரவுகள் விலகும். அற்புதமான வாய்ப்புகள் நடிகர்களுக்கு வரும். தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் நிகராக தமிழ் சினிமா உலகுக்கு அற்புதமான ஒரு ஆட்சி நடத்த காலம் வரும். மூடப்பட்டிருக்கும் பல நிறுவனங்கள், குறிப்பாக ஏவிஎம் ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ, சிவாஜி புரொடக்ஷன் போன்ற தயாரிப்பு நிறுவனங்கள் மீண்டும் கொடி கட்டி பறக்கும் காலம் மிக விரைவில் வரும் என்பது ஐயமில்லை. குறிப்பாக ஏவிஎம் ஸ்டுடியோ சிவாஜி ஸ்டுடியோ இணைந்து ரெட் மூவி செய்யும் போல் படங்களை வாங்கி அவர்களை திரைப்படத்தை வாங்கி அவர்களை திரையரங்கில் தந்தால் இவர்கள் துன்பம் தீரும். இருப்பினும் முடக்கு தேவதை பிடி இருப்பதால் தமிழ் சினிமா மிகப்பெரிய சோதனையும் வேதனையும் பலவிதமான சச்சரவுகளும் இருக்கும். மீண்டும் கலையுக ஞானிகளான மக்கள் திலகம் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசன் காலம் போல் மக்கள் எல்லோரும் திரை அரங்கங்களை பழியெடுத்து தமிழ் சினிமாவில் திரையரங்குகளை ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓட வைக்க இவர்கள் திருவுருவ சிலைகளை வைத்து நடிகர் சங்கத்தில் வைத்து பெருமைப்படுத்தினால் நிச்சயம் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் வாய்ப்பு வரும். சில படங்களில் நடித்து நடிப்பு வாய்ப்பு இல்லாத நடிகைகளுக்கு புத்துணர்ச்சி தரும். மீண்டும் செல்வாக்கு ஏற்படும். சில நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் தவிப்பது, தான் சம்பாதித்த பணத்தை தேவையில்லாமல் அழித்து பின் தவிப்பு, பலவிதமான சிக்கலை தவிப்பது, தயாரிப்பு நிறுவனங்களும் சிக்கலை தவிப்பது, ஏன் டெக்னீஷியன்களும் வாய்ப்பு இல்லாமல் தவிப்பது போன்றவை வள்ளலாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலகம் ஐயா முன்னாள் முதல்வர் கலையுலகில் பலவிதமான நன்மைகள் செய்தது உங்களுக்கு பலனாக கிடைக்கும். மக்கள் திலகம் என்பதை விட வள்ளல் குலம் படைத்த ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வரின் அற்புதமான தியாகத்துக்கு தமிழ் சினிமா பேரழிவிலிருந்து மீட்டது போல் கலை சக்கரவர்த்தி நடிகர் திலகம் திரு சிவாஜி ஐயாவின் உழைப்பால் நடிப்புத்துறையில் தமிழ் சினிமா இரும்பு கோட்டையாக